இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன விதமான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பெஞ்சமின் ராட்ஃபோர்ட் எழுதின ட்ராக்கிங் த சூப்பர் கேப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கிரியேச்சரை பற்றி மட்டும் இல்லாமல் மக்களோட நம்பிக்கை எந்த அளவு இருக்கணும் இந்த புக்கில் சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ இந்த கதையை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஹெட்செட் போட்டுக்கோங்க, நான் சொல்கிறத அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் தான் அபி, இதுதான் இந்த அபி வாய்ஸ் சேனல். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. 1995 புரூட்டோரிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு விவசாயி ஐயோ அம்மான்னு சொல்லிக்கிட்டு அலறத சத்தம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெளிவாக கேட்குது. யாரடா இதுன்னு வெளியில் வந்து பார்க்குறப்ப தான் இந்த விவசாயி வச்சிருந்த கால்நடைகள் இறந்து போய் கிடந்ததையும் பார்க்குறாங்க. இதனால் ரொம்பவும் சோகம் அடைஞ்ச விவசாயி ரொம்பவுமே அழுது, என்னுடைய கால்நடைகள் எல்லாம் இறந்து போச்சு, உடம்புல எந்த ஒரு காயமுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவுமே அழுறாங்க. ஸோ அந்த கால்நடைகளை உத்து பார்த்து அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட கழுத்து பகுதியில் 2 துளைகள் இருக்குது. இதை வந்து நார்மலாக எந்த ஒரு விலங்கும் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை. இதை வந்து சூப்பர் கேப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரியேச்சர் தான் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் கேப்ரா அப்படின்னா மாடு சப்பும் விலங்கு, இதுதான் அந்த சூப்பர் கேப்ராவோட மீனிங். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இதே மாதிரி பல கால்நடைகள் இறந்து போகுது. சுமார் 150க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இறந்து போயிருக்கு. இதை வந்து அந்த வில்லேஜ் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் பெஞ்சமின் ராட்ஃபோர்ட் 2000 காலகட்டத்தில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புர்ட்டோரிக்கோ, மெக்சிகோ, தெற்கு அமெரிக்கான்னு சொல்லிக்கிட்டு பல இடத்துல போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப தான் இவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. எதனால் அப்படின்னா சூப்பர் கேப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கிடையாது. அப்போ எதனால் இந்த சரி சூப்பர் கேப்ரா இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போது அந்த 2 தொலைகள் களத்தில் விழுந்தில்லை அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இந்த கதை, அதாவது இவங்க விவசாயி சொன்ன மாதிரி கால்நடைகள் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க ஹாலிவுட்டில். அந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கேப்ரான்னு சொல்லக்கூடிய விலங்கை எப்படியெல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர், அதாவது அந்த ஹாரர் கிரியேச்சருக்குமே அந்த அங்க அடையாளங்கள் சூட் ஆகிருக்கு. ஸோ சூப்பர் கேப்ரா எப்படி இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது 4 அடி இருக்கும், பாம்பு போல் தோல், சிவப்பு கண்கள் இருக்கும், முதுகில் கூர்மையான முள் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கங்கார் மாதிரி ஓடும், சிலதை பறக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த படத்தில் வந்து எந்த மாதிரியான அந்த ஹாரர் கிரியேச்சருக்கு கேரக்டர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாக்டாக சேம் ஆயிருக்கு. அப்போ அவருக்கு ஒன்றா புரிஞ்சிருக்கு, மக்கள் வந்து ஒரு கற்பனை கதையை எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்புகிறாங்கன்னா சரி அது உண்மையாக இல்லாமலே இருக்கட்டும். அப்போ அந்த 2 தொலைகளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது வில்லேஜ் அப்படிங்கிறது காடு பகுதியில், அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா காடு பகுதியில் தான் இருந்திருக்கு. இதனால் அங்கே இருக்கிற வைல்டு அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வகையான தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தோல் நோய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தோல் நோய் ஏற்படுத்த பூச்சிகள் அந்த விலங்கோட தோல் அப்படியே எடுத்திருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்குறதுக்கு நான் வந்து அந்த இமேஜ் எப்படி வச்சுருக்கேன்னா அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பர் கேப்ரான்னு சொல்லி அப்படி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நரேட்டருக்கு அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா உண்மையான சாட்சி எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஃபோட்டோவும் கிடையாது, எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூவியில் நடந்த ஒரு சீனை வச்சு கண்டிப்பாக அதுதான் நிஜ வாழ்க்கையில் இருக்கும்னு நம்புகிறாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த கதையை மேம்படுத்தி இப்போ கூட பார்த்திங்கன்னா அமெரிக்கா, தென் அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் ஒரு கால்நடை இறந்து போகுதுன்னா இப்போ கூட அது சூப்பர் கேப்ராவோட தான் வேலை. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே வெளியில் யாருமே வரக்கூடாது, சூப்பர் கேப்ரா வந்து எடுத்துகிட்டு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில், அதாவது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நரேட்டர் மோரலில் என்ன வச்சுருக்காருன்னு தெரியுமா? மர்மம் என்பது பறக்கும் உயிரினம் அல்ல, அது நம்பிக்கையின் உருவம். இந்த கதையில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு படமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதை நம்புகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம கற்பனையை வந்து அது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அது உண்மையாக இருக்கும்னு நம்ம கண் முன்னாடி காட்டுது.
இதை தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தெள்ள தெளிவாக நம்மளுடைய மனுஷனுடைய நம்பிக்கையும் அது டைம் இல்லாத கிரியேச்சரை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கைஸ், இந்த ஒரு ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா எந்த மாதிரியான ஸ்டோரி வேணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நான் தான் அபி, இதுதான் என்ன அபி வாய்ஸ் சேனல். தேங்க்யூ.